நம்மள கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவர் விடும்படியாக அல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறதான உங்களை யாவரையும் கரம் கூப்பி வரவேற்கிறேன். இந்த அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த சபை போதகருக்கும் விசுவாசமாகலாகி உங்களுக்கும் முதலாவது தேவாதி தேவனுக்கு என்னுடைய மகிமையை செலுத்த நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். ஒன்றுமே இல்லாத எண்ணெயும் கர்த்தர் இந்த இடத்துல அப்படியா குப்பையும் தூசியுமான எண்ணெயும் நிலைநிறுத்தி இருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இதை நினைத்து நான் தேவனுக்கு இன்னும் முன்னிலும் நான் மகிமை செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இயேசுசாமி எங்கெல்லாம் போனாரோ எங்கெல்லாம் பேசினாரோ அங்கே என்னாச்சு, ஒரு உணர்வு இருந்தது. எப்படி உணர்வு? ஒரு சிறுபெண்ணை மறிச்சுட்டாங்கன்னு சொன்னாக்கா அந்த சிறுபெண்ணை பார்த்து சிறுபெண்ணை நீ எழுந்துருன்னு சொல்லும் பொழுது அங்கே என்னச்சு, அசைவு உண்டானுச்சு. செத்த பிணத்திட்ட கூட என்னதானவா அவருடைய வார்த்தையை கேட்டு என்னாச்சு, அசைவு உண்டாச்சு. அப்படியா லாசரை பார்த்து சொல்றாரு, அவன் எழுந்து வர்றான், அங்க ஒரு அசைவு. தபிதாவை அப்படியா ஜெபம் பண்றாங்க, அங்க ஒரு அசைவு. அல்லேலூயா. இங்க இருக்கிறதான உங்களுக்குள்ளேயும் அசைவு இருக்கும் என்று சொன்னா சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியா கர்த்தர் இந்த நாளிலும் உங்களோட இருந்து பேசுவார். அநேக சத்தியங்களை நீங்க கேட்டுட்டே இருக்கிறீங்க, கேட்டு இருப்பீங்க, ஆதியிலிருந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. இன்றைய நாளிலும் பலன் தரும் நலம், பலன் தரும் நிலம் என்று சொல்லி ஒரு தலைப்புல இப்பொழுது பேச இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களோட இருந்து பேசுவாரான். இந்த சத்தியங்களை அநேக முறை கேட்டிருப்பீங்க. இன்றைய நாளில் ஒரு வித்தியாசமான முறையில கர்த்தர் உங்கள் மத்தியில பேசுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். அப்படியா மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13வது அதிகாரம் 23வது வசனம். மத்தேயு 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனோ உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். அல்லேலூயா. ஏசப்பா இங்க உவமைகளாக சீசர்கள் மத்தியில பேசிக்கொண்டு வருகிறார். இந்த வசனம் என்ன சொல்லுது? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ, வாசிங்க, விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனோ உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றான். அல்லேலூயா. இந்த இடத்துல ஏசப்பா உவமைகளாய் சீசர் மத்தியில பேசுகிறார், ராஜ்யத்தை குறித்து பேசுகிறத பார்க்கிறோம். இயேசு ஒரு நாள் ஒரு வீடு சந்திப்புக்காக, பாஸ்டர் எப்படி நம்மளுடைய வீடு சந்திப்புக்காக வர்றார், அந்த மாதிரி வீடு சந்திப்புக்காக அப்படியா ஒரு இடத்துல போகும்பொழுது வயதான பாட்டியும் வயதான தாத்தாவும் பேசிட்டு இருந்தாங்களாம். இன்னைக்கு சர்ச்சில் அப்படியா பிரசங்கம் நம்மளுடைய மருமகளுக்கே பேசுன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்களாம். அல்லேலூயா. இன்னொரு கொஞ்சம் போனா அப்படியே அங்க விளையாண்டு இருந்த பிள்ளைங்க என்னதான் இன்னைக்கு பிரசங்கம் அப்படியா என்னுடைய பிரின்சிப்பை குத்துற மாதிரியே இருந்ததுன்னு சொன்னாங்களாம். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் உள்ளார போனா அப்படியா இன்னொரு சிலர் என்ன பண்ணாங்களா, இன்னைக்கு பிரசங்கம் எனக்கு ஆகாத விருப்பம் அவளை குத்துற மாதிரியே இருந்ததுன்னு சொன்னாங்களாம். அல்லேலூயா. என்னைக்குமே பிரசங்கம் அவனு பேசுறேன்னு சொன்னாக்க முதல்ல அது நம்மளுக்கு தான் சொல்லி நம்ம உணர்கிறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. அவங்களுக்கு இவங்களுக்கு என்று சொல்லி யோசிக்கிறது வேண்டாம். அல்லேலூயா. பேசுகிற வார்த்தை எனக்கு தான், நான் முதல்ல சரியில்லைன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், அதை ஏற்றுக்கொள்ளுக்கணும். அல்லேலூயா. 4 விதமான நிலங்களை குறித்து கர்த்தர் பேசுகிறார். முதலாவது நிலம் வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம். அல்லேலூயா. இரண்டாவதாக பார்க்க போற கற்பாறையின் மேல் போடப்படுகிற அப்படியா நிலம். அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு விதை பார்க்கிறோம், அது என்னது, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டிருக்கிறதான விதை. நான்காவது ஒரு நிலத்தை பார்க்கிறோம், அது எப்படிப்பட்டதான நிலம், நல்ல நிலம். அல்லேலூயா. பலன் தருகிற நிலம், 30, 100, 60 பலன் கொடுக்கிற நிலம். 4 விதமான நிலங்களை குறித்து இப்பொழுது பார்க்க. முதலாவதாக வழி அருகே விதைக்கப்பட்டதான ஒரு நிலம். அல்லேலூயா. அப்படியே மத்தேயு 13:4வது வசனத்தை வாசிங்க. அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது,
பறவைகள் வந்து என்ன பண்ணுச்சு? அதை பட்சித்து போட்டது. அல்லேலூயா. இப்பொழுது விதையை எதுக்கு ஒப்பிட்டு சொல்ல போகிறோம்? விதையை வந்து வசனத்துக்கு ஒப்பிட்டு சொல்ல போகிறோம். அல்லேலூயா. அந்த நிலத்தை எதுக்கு ஒப்பிட்டு சொல்ல போகிறோம் என்று சொன்னால், கேட்கிறதான உங்களுடைய இருதயங்களுக்கு ஒப்பிட்டு சொல்ல போகிறோம். முதல்ல சொன்ன விதை வந்து வசனம். அப்போ நிலம் யாருங்க? நிலம் வந்து நம்மளுடைய இருதயங்கள். அல்லேலூயா. இப்ப முதலாவதான விதை வழி அருகே விதைக்கப்பட்ட விதை. அல்லேலூயா. வழி அருகே விதைக்கப்பட்டிருக்கிற விதை, அதை ஆண்டவர் விதைச்சாச்சு. ஆனா என்ன பண்ணுது? அது என்ன பண்ணுது? வழி அருகே விழுந்ததுனால பறவைகள் வந்து பட்சித்து போட்டது. அல்லேலூயா. நீங்களும் நானும் அப்படியா எவ்வளவுதான் சத்தியங்களை வாரம் கேட்கிறோம். அல்லேலூயா. எவ்வளவுதான் வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை, ஜெபங்களை வாரம் கேட்கிறோம். ஆனாலும் நம்மளுக்குள்ள ஒரு உணர்வு இல்லை. அல்லேலூயா. அந்த சத்தியங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஒரு உணர்வு இல்லாதனால அது வழி அருகே விழுந்துருது. அது என்ன பண்ணுது? வழியில தான் போறோம், அதுல தான் வரோம். அது மிதியுண்டு என்ன பண்ணுது? முளைப்பில்லை. அல்லேலூயா. அதனால என்ன பண்ணுது? பறவைகள் வந்து என்ன பண்ணுது? அதை என்ன பண்ணுது? பட்சித்து போடுகிறது. அல்லேலூயா. அதுல 13 வாசிங்க. 13, 14. இப்ப வசனத்தை கேட்டு, எவ்வளவோ சத்தியங்களை கேட்டு, விசுவாச மக்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் கண்டு காணாதவர்களும் கேட்டு வசனத்தை கேட்காதவர்கள் போல உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால போதுங்க. இப்ப என்ன பண்றாங்க? வசனத்தை கேட்டு இருக்கிறாங்க, கேட்காத மாதிரி, கண்டும் இருக்கிறாங்க, காணாதவர்கள் மாதிரி. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, எவ்வளவுதான் சத்தியங்களை கேட்கும் இந்த ஜனங்கள் கண்ணிருந்தும் காணாதவர்கள் போல, செவிகள் இருந்தும் அதை கேட்டு கேளாதவர்கள் போல இருக்கிறாங்க. அந்த மாதிரி விதை தான் என்ன? வழி அருகே விதைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலம். இந்த பிரசங்கத்தினுடைய முடிவில் ஒவ்வொருவருடைய இருதயம் எப்படிப்பட்டதான நிலங்களா இருக்கும் என்று சொல்லி உணர்ந்து கொள்வீர். எவ்வளவுதான் சத்தியங்கள் கேட்கிறோம், நாய் கடந்து வர்றோம், ஒப்பு கொடுக்கிறோம். பிற்பாடு வழி அருகே போறப்ப அந்த விதை வசனம் விட்டுறோம். அது பலன் கொடுக்கிறது இல்ல, அதற்கு உணர்வு இருக்கிறது இல்ல. அப்படி உணர்வு இருந்திருக்குன்னு சொன்னாக்கா நீங்க 10 100 60 பலன் கொடுத்தவங்களா இருந்திருப்பீங்க. அல்லேலூயா. அதுல 18 19 வாசிங்க. ஆகையால் உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அந்த இருதயத்துல விதைக்கப்பட்டிருக்கிறதான வசனத்தை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டிருக்கிறவன். அல்லேலூயா. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை வாரம் வர்றான் சர்ச்சுக்கு, வாரம் கேட்கிறோம், இருதயத்துலதான் விதைக்கப்படுது. ஆனாலும் பொல்லாங்கான் வந்து அந்த இருதயமாகிய நிலத்துல போடப்பட்டிருக்கிறதான விதையை என்ன பண்றான்? பறித்து கொண்டு போகிறான். இப்ப என்ன பண்ணுது? அது வழி அருகே பறிக்கப்பட்டு போய் விடுகிறது. இப்ப அதற்கு உணர்வு இல்லை, கண்ணிருந்து அது காணாது, செவிகள் இருந்து அந்த சத்தியங்களுக்கு கீழ்ப்படியாது. அல்லேலூயா. உணர்வில்லாத ஒரு நிலம் தான் வழி அருகே விதைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலம். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு நிலத்தை பார்த்தோம், அது கற்பாறையின் மேல விதைக்கப்பட்டிருக்கிற நிலம். அதை வாசிங்க. அப்படியா? கற்பாறையின் மேல விதைக்கப்பட்டிருக்கிற நிலத்தை குறிச்சு அப்படியே கீழே சில விதை அதிக மண் இல்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமா இராதபடியினாலே அது சீக்கிரமாய் முளைத்துச்சு. ஆனால் என்ன பண்ணல? வெயில் ஏறின போதோ அது தீர்ந்து போய் வேறு இல்லாமல் உலர்ந்து போயிற்று. அல்லேலூயா. சில அப்படியே நம்மள சில விசுவாசிகள் அப்படியே சீக்கிரமா உயரத்துல வரணும், சீக்கிரமா வளர்ச்சி, சபையில ஒரு வளர்ச்சி, கர்த்தருக்காக செயல்படுகிறதுல ஒரு வளர்ச்சி. இந்த வளர்ச்சி முடிவடைந்து நீடிக்குதா? இல்ல. கற்பாறையின் மேல விதைக்கப்பட்டிருக்கிற விதை. அல்லேலூயா. அதுக்கு என்ன பண்ணுது? மழை வருது, ஆனால் அது தண்ணி என்ன பண்ணுது? அந்த கற்பாறை படியா என்ன தடுத்துறது. அதனால வேருக்குள்ள தண்ணி போகாதனால இது என்ன மேலோட்டமா வளருது. அல்லேலூயா. கடுமையான சத்தியங்களுக்குள்ள இது நிலை நிற்காது. அல்லேலூயா. மேலோட்டமான வாழ்க்கை சபைக்கு வரும், ஒப்பு கொடுக்கும், அந்நிய பாஷையெல்லாம் பேசும். ஆனா
கற்பாறையின் மேல போடப்பட்டிருக்கிற விதை. அல்லேலூயா. இது வெயில் ஏறின உடனே என்ன பண்ணுது? சில பிரச்சனை, அப்ப அப்படியா வீட்டுல ஒரு பிரச்சனை, குடும்பங்கள்ல ஒரு பிரச்சனை, அப்படியா வேலை ஸ்தலங்கள்ல ஒரு பிரச்சனை, பிள்ளைகள் நிமித்தம் ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகிறதான உங்களோட இருதயத்தை பார்த்துதான் சொல்றாரு, கற்பாறையின் மேல போடப்பட்டிருக்கிற நிலம் கொஞ்ச நாள் மாத்திரம் பலன் கொடுக்கும், கொஞ்ச மாத்திரம் ஆக்டிவா இருக்கும், ஜபங்களுக்கு கீழ்ப்படியும். அப்படியா சபையில வெள்ளிக்கிழமை ஜபங்கள், புதன்கிழமை ஜபங்கள் எல்லாவற்றுக்கும் முன்னாடி இருந்து செயல்படும். கற்பாறையின் மேல வீசப்பட்டதுனால வெயிலாருன உடனே சில நெருக்கங்கள் கண்ட உடனே அது என்ன போயிருது? பட்டு போயிருது. முதல்ல பார்த்தோம் உணர்வில்லாத இருதயத்தை, அது வழி அருகே விதைக்கப்பட்டிருக்கிற விதை. ரெண்டாவது பார்த்தோம் கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டிருக்கிற விதை. இந்த விதை எப்படி இருக்குது? சீக்கிரம் வளருது, ஆனாலும் அதற்குள்ள என்ன இல்லை? ஈரம் இல்லை. வேர் கொள்ளாதபடினால கொஞ்ச நாள் மாத்திரம் நினைச்சிருக்குது. ஏன்னா வசனத்தை பொல்லாங்கன் இருதயத்துல விதைக்கப்பட்டிருக்கிற வசனத்தை எடுத்து போடுறான், வெளியில போன உலகத்தோட ஐக்கியமாயிருது. இது கற்பாறையின் மேல் போடப்பட்டிருக்கிற விதை. மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டிருக்கிற விதை. அல்லேலூயா. முதல்ல பாருங்க, முதல்ல என்ன சொன்னா, உணர்வில்லாத ஒரு இருதயத்தை பார்த்தோம். நோவா காலத்துல அப்படித்தான் நோவா என்ன பண்ணா, 100 ஆண்டுகள் பிரசங்கிக்கிறான், ஒரே பிரசங்கம். அல்லேலூயா. ஜலம் வரப்போகுது, ஜலப்பிரயாணம் வர போகுது, எல்லாம் ஆண்டவர் ஏத்துக்காங்க, பேழைக்குள்ள பிரவேசிக்கணும்னு சொல்லி 100 ஆண்டுகள் பிரசங்கிக்கிறான். எவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? ஒருவனும் ரட்சிக்கப்படல. இன்றைக்கு நம்மளும் தான் என்ன பண்றோம்? அப்படியா தினம் பிரசங்கிக்கிறோம், தினம் அப்படியே ஆராதிக்கிறோம். கேட்டும் கண்டும் காணாதவர் போல, கேட்டும் உணராதவர் போல. அதுதான் உணர்வில்லாத ஒரு இருதயம், அதுதான் வழி அருகே விதைக்கப்பட்டிருக்கிற விதயம். இந்த நோவாவினுடைய பிரசங்கத்தை கேட்டு ஒருவனும் ரட்சிக்கப்படல. மாறாக சொன்னது போலவே ஒரு நாள் ஜலை பிரயாணம் அழித்தது. நோவாவுடைய குடும்பத்தார் மட்டும் பாதுகாக்கப்பட்டார்கள். மற்றவங்க ஜலத்துல இருந்தாங்க, ஆனா பேழைக்குள்ள பிரவேசிக்க முடியல, கதவுகள் அடைக்கப்பட்டது. இன்றைக்கு நீங்களும் நானும் எவ்வளவோ சத்தியங்கள் கேட்டோம், சத்தியங்களுக்கு கீழ்ப்படியாமல் போவோமான நோவாவின் காலத்துல உண்டானது போல ஒரு நாள் வரும். அந்த நாட்கள்ல அப்படியா கதவுகள் அடைக்கப்படும். உணர்வில்லாத இருதயங்களா இருப்பீங்கன்னு சொன்னாக்கா இந்த நாட்கள்ல ஒப்புக்கொடு, கர்த்தருக்காக ஒப்புக்கொடு. கர்த்தருடைய வருகை மிக சமீபம். நோவாவின் நாட்கள் நடந்தது போல அதை வாசிங்க. 24:30 அப்படியா மத்தேயு 24 வாசிங்க, 37 39. நோவாவின் காலத்துல எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். எப்படி ஜலப்பிரயாணத்துக்கு முன்னான காலத்துல நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும். அல்லேலூயா. 100 ஆண்டுகள் பிரசங்கம், ஆனாலும் மக்கள் என்ன பண்ணல, உணரல. பிற்பாடு பிரசங்கித்தது போல நடைபெற்றது. இந்த நோவாவின் காலத்துல எப்படி நடைபெற்றதோ அப்படியே மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடைபெறும். நீங்களும் கண்ணு இருந்து காணாதவர் போல, செவி இருந்து கேட்டு உணராதவர் போல, உணராத இருதயமுள்ளவர்களா இருப்போமானால் நீங்க தான் வலுவருக விதைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலம். ஏதோ சத்தியத்துக்கு மாத்திரம் இப்ப மாத்திரம் நல்லா இருக்கு, இப்ப கேட்டும் உணர்ந்தும் ஒப்பு கொடுத்தும் வெளியில போன உடனே மீண்டும் பழைய வாழ்க்கை. இது உணர்வில்லாத இருதயம். ஒரு நாள் வருகிறது, அது மனுஷகுமாரனுடைய நாட்கள் நடைபெறும். நோவாவின் காலத்துல உண்டானது போல ஒரு நாள் வரும். அந்த நாள்ல கதவுகள் அடைக்கப்படும். நீங்களும் நானும் எப்படிப்பட்ட விதையுள்ள நிலங்களா இருக்கிறோம்? ஒருவேளை கேட்டு உணர்ந்து கீழ்ப்படிவோம் என்று சொன்னால், பலன் கொடுப்போம் என்று சொன்னால் பேழைக்குள்ள பிரவேசிக்க முடியும். பரலோக பேழைக்குள்ள இல்லை என்றால் கதவுகள் அடைக்கப்பட்டு விடும். கற்பாறை நிலத்தை பார்த்தோம். கற்பாறை என்ன பண்ணுது? கொஞ்ச நாள் மாத்திரம் தான் நிலைச்சிருக்குது.
அல்லேலூயா. கொஞ்ச நாள் மாத்திரம்தான் அப்ப கற்பனை நிலத்தை பாத்திரம் அவன் பிரச்சனை வந்தாலும் என்னன்னா உறுதியா இருந்தான். யாரு? யோசேப்பு. சொந்த சகோதரன் குடியில விழுறான், தள்ளப்படுறான். ஆனா அந்த அந்த அரண்மனையில கூட என்ன பண்றாங்க, போத்திபாரின் மனைவி நிமித்தம் பிரச்சனை. எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவனா இருந்தான். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அவன் விசுவாசத்துல உண்மையுள்ளவனா இருந்தான். யோசேப்புக்குள்ள இருந்ததானா விசுவாசம். ஒருவேளை என்னுடைய கடன் பிரச்சனை நிமித்தம் என்ன நெருக்குது, என்னுடைய பிள்ளை கீழ்படுகிறா மாட்டேன்றா, அதனால நான் சோர்ந்து போறேன். பிள்ளைக்காக நீ ஜெபம் பண்ணு. தானியேல் போல, அண்ணால போல, நீ ஆலயத்துல வந்து உன்னுடைய பாரங்களை ஊற்ற வேண்டிய ஒரு இடம் இந்த ஆலயம். அல்லேலூயா. கற்பாறையில் வைக்கப்பட்டிருக்கிற விதை என்ன பண்ணுது, கொஞ்ச நாள் மாத்திரம் விசுவாசத்துல நிலைச்சிருக்குது. சில நெருக்கங்கள் வருது, வசனத்தின் நிறுத்தம் நெருக்கம். அல்லேலூயா. வசனத்தின் நிறுத்தம் நெருக்கம். சங்கீதம் 105 17 19 மட்டும் படிங்க. யோசேப்பு 105 17 19. அவர்களுக்கு முன்னாலே அவன் கால்களில் விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். பிராணன் உயிரினது உடலில் இரும்பில் அடைபட்டு இருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவனுடைய வசனம் என்ன வந்துச்சு, அவருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டது. அவன் உண்மையுள்ளவனா இருந்தான். அல்லேலூயா. உண்மையுள்ளவனா இருந்தான். யோசேப்பு பாவம் தேடி போய் கையை பிடிச்சது. அவன் என்ன அதை விட்டு உதறி தள்ளி விட்டு ஓடி வருகிறவனா இருந்தான். நீங்களும் நானும் எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்குள்ள போய் சிந்தைக்குள்ள அந்த பிரச்சனை போயிடுது, அந்த பாவத்துல போய் உட்பட்டு விடுறோம். அப்புறம் நம்மளுடைய ஜப குறைவு, விசுவாச குறைவு, ஆராதனைக்கு சரியா வர்றதில்ல, ஜப கூட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, சகோதர மத்தியில நல்ல ஒரு அன்பு இல்ல. கற்பாறையினுடைய நிலம் கொஞ்ச நாள் மாத்திரம்தான், வேறு ஆழமா இல்லாதனால அது என்ன பண்ணிருது, பட்டு போயிருது. முதல்ல பார்த்தோம், வழியருகே விதைக்கப்பட்டிருக்கிற நிலம் அது உணர்வு இல்லாத நிலம். கற்பாறையில போடப்பட்டிருக்கிற நிலம் அது கொஞ்ச கால் மாத்திரம் பலன் தருது. வசனத்தின் நிமித்தம் நெருக்கம், பாடுகள், உபத்திரம் வரும் பொழுது கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய் அப்புறம் என்ன பண்ணுது, ஆண்டவரையே முறுமுறுக்கிற ஒரு கூட்டமாய் மாறுகிறோம். சபையை முறுமுறுக்கிறது, ஆத்துமாக்களை முறுமுறுக்கிறது. இது கற்பாறையில மேல போடப்பட்டிருக்கிற விதை. அல்லேலூயா. மூன்றாவதாக முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்டிருக்கிற விதை. அல்லேலூயா. 13வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. அப்ப என்ன பண்ணுச்சு, இப்ப சில விதை எங்க போடுது, ராஜ்யத்தின் வசனத்தை தான் சொல்றாரு. வசனம் விதைக்கப்படுது. முதல்ல வழியருக விதைச்சிட்டு போயிடுறாரு. ரெண்டாவது என்ன பண்ணுது, கற்பாறையின் மேல விழுகுது சில விதை. சில விதை இப்ப முள்ளுள்ள இடங்களில் விழுது. முள்ளும் வளருது, விதையும் வளருது. இப்ப முள் நெருக்குது. முள்ளுக்கு நான் ஒப்பிட்டு காமிக்கக்கூடிய காரியம் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். உலக கவலை. உலக ஜனங்கள் எல்லாம் இப்படி இருக்கிறாங்க. நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எவ்வளவு ஆண்டுகள் ஆகுது, ஆனாலும் எனக்குள்ள ஒரு வளர்ச்சி இல்ல, என்னுடைய பிள்ளைகள் மத்தியில் ஒரு எழுச்சி இல்ல. அதனால எனக்குள்ள ஒரு கவலை, நான் முள்ளுனால நெருக்கப்படுகிறேன். இப்ப நீ எப்படிப்பட்டதான விதை, இப்ப முள்ளுனால நெருக்கப்படுகிற விதை. உனக்குள்ள கவலை வந்துடுது, பாரம் வருது. உன்னுடைய குடும்பத்தை குறிச்ச ஒரு பாரம், உன்னுடைய எதிர்கால குறிச்ச ஒரு பாரம், ஒரு கவலை உன்னை இருக்குது, நெருக்குது. முள்ளு வினோனது வளர்ந்து அதை நெருக்கி போடுகிறது. அல்லேலூயா. இப்ப ஒரு மனுஷியை பார்க்கிறோம், அண்ணால அப்படித்தான் நெருக்கங்கள், கவலை அவளை வாடுச்சு. அல்லேலூயா. மனகசம் தழுவுறான், வெளியில சொல்ல முடியல. அவள் வந்து அழுகிறதான ஒரு இடம் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துல வந்து அழுதான், மனுஷங்கிட்ட அழுகல. அல்லேலூயா. நீங்களும் நானும் உங்களுடைய கவலைகளாகட்டும், கண்ணீராகட்டும், நெருக்கங்களாகட்டும், கடன் பாரங்களாகட்டும், நீங்க அழுக வேண்டிய ஒரு இடம் தேவனுடைய ஆலயம். பதில் தருகிறது தேவன். நீ அழுக வேண்டிய இடம் உன்னுடைய வீடு அல்ல. சிலர் நான் வீட்லயே ஜெபம் பண்ணிக்கிறேன். அல்லேலூயா. வீட்லயே ஜெபம் பண்ணிக்கிறேன். புதிய ஏற்பாட்டின் காலத்துல அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். எதுல செய்கிறார்? ஆலயத்துல செய்கிறார்.
வீட்டுல படுத்து தூங்கிட்டு ஜெபம் பண்றதுக்கு அப்பதான் நடக்காது. ஆலயத்துல வந்து தினந்தோறும் தானியேல் போல ஆராதனையில சொல்லப்பட்டது தினந்தோறும் தானியேல் முன் செய்த வந்தபடியே தேவனை நோக்கி மேல் வீட்டு அறையில பலக்கணி வழியா கர்த்தரை நோக்கி அபயமிட்டு ஜெபத்தை செஞ்சான். அந்த ஜெபம் தான் சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டது. உங்களுடைய கவலைகளை, உங்களுடைய கண்ணீரை அந்த சிங்கத்தின் வாயை போல கட்டணும்னு சொன்னாக்கா நீங்க வந்து ஜெபிக்க வேண்டிய ஒரு இடம் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம். அதனால அப்படித்தான் வந்து அழுதான். தன்னுடைய பாரங்களை கர்த்தருடைய சமூகத்துல ஊற்றுனான். ஒளிக்காரர் நினைச்சாரு இவன் ஏதோ பிதற்றுகளா, ஒருவேளை சரக்கடிச்சுட்டு வந்துட்டான், மப்புல ஏதோ பிதற்றுகள் உளறுகிறான்னு சொல்லி ஏலி என்ன பண்றாரு, அப்படித்தான் நினைக்கிறாரு. அவன் அந்த அளவுக்கு புலம்புறான், மனங்கசந்த கண்ணீரோட கர்த்தருடைய சமூகத்துல அவங்கள பாரத்தை எல்லாம் ஆணையத்துல ஊற்றுனான். அதனுடைய விளைவு சாமுவேல ஆண்டவர் கர்த்தர் ஈவாய் கொடுத்தார். சாமுவேல் கொடுத்தார். சாமுவேல் அந்த ஆசீர்வாதத்தை அவன் எப்படி வழி நடத்தினான்? ஊழியர்களுக்காக பயன்படுத்தினான். அல்லேலூயா. ஊழியர்களுக்காக பிறந்ததிலிருந்து சர்ச்சில் வளர்க்கப்பட்டான் சாமுவேல். வருடம் ஒரு முறை சாமுவேலை பார்க்க போவான், சட்டம் அனைத்தும் கொண்டு வந்து கொடுப்பான். மற்றபடி ஊழியத்தில் நடத்தினான். நீங்களும் நானும் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை இன்னைக்கு ஊழியத்தில் நடத்தணுமா? அப்பாட்ட ஆசீர்வாதத்தை கேட்டீங்க, கொடுத்தாரு, ரைட்டு. உங்களுடைய நெருக்கங்கள் நிமித்தம், கவலைகள் நிமித்தம், உலக சிற்றின்பங்கள் நிமித்தம் இப்ப என்ன பண்றோம்? முள்ளு நெருக்குது, உலக கவலை நெருக்குது. அல்லேலூயா. உலக பிள்ளைகள் போல நானும் இருக்கணும், நானும் என்ன பண்ணணும்? உலக ஐஸ்வர்யங்களை நாடித்தானோ அவனை போல நானும் இருக்கணும். சீசன் என்பவன் என்ன பண்ணணும்? குருவை போல இருக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஐஸ்வர்யத்தை, உலக ஐஸ்வர்யத்தை நாடி போறோம். அல்லேலூயா. உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அல்லேலூயா. 30 வருடம், அல்லேலூயா, 30 வருடம் அதே நிலைமை. 30 வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு, 45 வருஷம் ஆச்சு, 50 வருஷம் ஆச்சு. பெருமையா பேத்திக்கிறோம், நான் ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு ஆண்டுகள் ஆச்சு. ஆனால் உனக்குள்ள இருக்கிறதான முள்ளாகிய கவலை, உலக ஐஸ்வர்யத்தின் கவலை இன்னும் நெருக்கிட்டே இருக்குது. விசுவாசத்துல வளர முடியல. முதல்ல பார்த்தா உனக்குள்ள உணர்வு இல்லை, ரெண்டாவது பார்த்தா கற்பாரின் மேல விழுந்துச்சு, அதனால கொஞ்ச நாள் மாத்திரம் இருந்துச்சு ஆண்டவருக்குள்ள. வசனத்தின் நிமித்தம் நெருக்கம், பாடு, உபத்திரவம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நிமித்தம் சில போராட்டம், வறுமை. இப்ப கர்த்தரை முறுமுறுக்கிறோம். அல்லேலூயா. மத்திர முறுமுறுக்கிறோம். கற்பாரின் மேல போடப்பட்டிருக்கிறோம். நான்காவது பார்த்தோம், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டு. முள்ளு என்னன்னு சொன்ன? உலக கவலை. அல்லேலூயா. ஒரு வாலிபனை ஆண்டவர் இங்க காட்டுறார். அந்த வாலிபனை என்ன பண்றாரு? பெரிய ஐஸ்வர்யமா. அல்லேலூயா. பெரிய ஐஸ்வர்யமா. மார்க் 10:21 வாசிங்க. மார்க் 10:21. இயேசுவை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் என்ன பண்றாரு? அந்த வாலிபனுக்கு ஒரு கட்டளை இடுறார். நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்துல உனக்கு ஒரு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்றார். பின்னாடி முதல்ல இந்த காரியத்தை செய்ய, பின்னாடி என்னன்னு சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வா. அல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் அந்த வாலிபனுக்கு சொன்னாரா இல்லையோ? உங்களை பார்த்து சொன்னாரு. சில ஐஸ்வர்யத்தின் மயக்கங்களை, உலக ஆசை பாசங்களை கர்த்தருக்காக விட்டு விட்டு பிற்பாடு அவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னிடத்துல வா, அப்பதான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அல்லேலூயா. அவன் என்ன பண்ண? ஐஸ்வர்யவானா இருந்ததுனால அவன் சொன்ன சத்தியங்களுக்கு அவன் கீழ்ப்படியில, மனங்கசந்து போய்விட்டான். பைபிள்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போன ஒரே ஒரு வாலிபன் இந்த வாலிபன் தான். அல்லேலூயா. நீங்களும் நானும் அப்படியா உலக சிற்றின்பங்கள்ல ஒரு வேளை இருப்போமானா, உலக கவலை நம்மளை முள்ளு போல நெருக்கி கொண்டு இருக்குமானா, இப்ப ஆண்டவருக்காக விட்டு கொடுக்க வேணும். அப்பதான் நீங்க பலன் தொடுகிற நிலமாய் மாற முடியும். அல்லேலூயா. கடைசியாக நல்ல நிலத்தை குறித்து பார்க்கிறோம். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்களும் நானும் நல்ல நிலம்னு சொல்லி, நல்ல நிலம்னு சொல்லி சொல்லுங்க. கர்த்தர் ஏதோ பேசுறாருன்னு சொல்லுங்க, எனக்கு தான் பேசுறாருன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நான் நல்ல நிலம்னு சொல்லி சொல்லுங்க. நல்ல நிலம். மத்தேயு 13:8.
சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது, சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் கொடுத்தது. அல்லேலூயா. இப்ப நல்ல நிலத்துல நல்ல விசுவாசம் உள்ள வாழ்க்கையில நல்ல விசுவாசிகளை நீங்க திருச்சபையில நிலைத்திருப்பீங்களானா உங்களுக்குள்ள கர்த்தர் என்ன பண்றாரு? 10, 100, 60 பலன் கொடுக்கிறதான வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இவ்வளவு நாட்களா நீங்க வசனங்களை கேட்டும் உணராதவர்களாய், கேட்காதவர்களாய், கண்ணிருந்தும் கேளாதவர்களாய், காதுகள் இருந்தும் கண்ணிருந்து காணாதவர்களாய், காதிலிருந்து கேளாதவர்களாய் இருந்திருக்கலாம். ஒருவேளை கற்பாறையில பேசப்பட்டிருக்கிற நிலமா இருந்திருக்கலாம். ஒருவேளை முள்ளில இருக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலமா இருந்திருக்கலாம். இப்ப நீங்க பலன் கொடுப்பீங்கன்னு சொன்னாக்கா நீங்க தான் நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டிருக்கிற ஒரு விதை நிலம். அல்லேலூயா. தானியேல் என்ன பண்ணா? முன் செய்து வந்தையே முடந்தவர் என்ன பண்ணா? விசேஷ தானிய பெற்ற முதல்ல. அல்லேலூயா. நேபுகாத்நேச்சருக்கு மற்ற அவனது மகனுக்கு பின்னர் பாபிலோனிய சாம்ராஜ்யம் யார்கிட்ட இருந்தது? ஒளிஞ்சது. அப்படியே போதிய சிபா ராஜ்யம் ஆட்சியை பிடித்தது. அல்லேலூயா. அப்ப ஆட்சியை பிடித்தது மாத்திரமல்ல, தரியு ராஜா கையில அந்த ஆட்சி போகுது. ஆட்சி என்ன நல்லபடியா ஆட்சி பண்ணணும், ஆராதனையில சொன்ன பிரகாரம் நல்லபடியா ஆட்சி பண்ணணும்னு சொல்லி அவன் கையில அந்த ராஜா அரசாள்றான். ஆனா அவனுக்காக 120 அப்படியா 120 பேரை நியமிக்கிறான். அவனுக்கு கீழே ஒரு 3 பேரை நியமிக்கிறான். அந்த 3 பேர்ல வருவன் தான் தானியேல். ஆனால் அவன் உண்மையுள்ளவனா இருந்தான். தேவனை நோக்கி விடாமல் ஆராதிக்கிறவனா இருந்தான். தேவனை நோக்கி கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் அவன் முழங்கால் படியிட்டு முன் செய்து வந்தபடியே தேவனை நோக்கி மேல் வீட்டறையில கர்த்தரை நோக்கி முறையிடுகிறவனா இருந்தான். அப்படிப்பட்டதான ஜெபம் தான் சிங்கத்தின் வாயை கட்டி அவனை மீட்டெடுத்தது. அல்லேலூயா. 9வது அதிகாரத்துல பார்க்கிறோம், அவன் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே பரத்திலிருந்து பதில் வந்தது. அல்லேலூயா. நீங்களும் நானும் இழப்புகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தில் உண்மையா, உறுதியா, ஊழியத்தில் உண்மையா, கொடுப்பதில் உண்மையா, ஊழியனை விசுவாசிக்கிறதுல, ஊழியனை விசாரிக்கிறதுல உண்மையா, விசுவாச மக்கள் இடத்துல உண்மையான அன்பு உங்களுக்கு காணப்படுவதா நீங்க தான் நல்ல நேரத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறீர்களா? இப்ப என்ன நிலைமையில இருக்கிறீங்க? ஒருவேளை யோசிச்சு பாருங்க. உணர்வில்லாத ஒரு இருதயம், கொஞ்ச நாள் மாத்திரம் உண்மையா இருக்கிற மாதிரி நடிக்கிறதான ஒரு இருதயம், வசனத்தின் நிமித்தம் நெருக்கத்தின் நிமித்தம் முள்ளுள்ள இடங்களில் விதைந்த விதையை போல ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் இப்ப நல்ல நிலத்தை, நல்ல பலன் கொடுக்கிற நிலங்களை அப்பா எதிர்பார்க்கிறான். நீங்கள் நான் ஒப்பு கொடுக்கலாம். டைம் முடிஞ்சிருச்சு. இதனுடைய விசுவாசம் ஆழமாய் பேசக்கூடிய ஒரு சத்தியம் டைம் இல்லாதனால, காலம் போதாதனால சுருக்கமாய் சொல்லி இருக்கிறேன். நீங்களும் நானும் இப்போ உணர்றோம். பிரசங்கத்தை நிறைவு செய்யலாம். எப்படிப்பட்டதான நிலமா இருக்கிறோம், எப்படிப்பட்டதான இருதயமா இருக்கிறோம். அல்லேலூயா. பலன் கொடுக்கிற நிலமா இருக்கிறோமா? கர்த்தருக்கு உண்மையா தான் ஜீவிக்கிறோமா? ரட்சிக்கப்பட்டு அநேக வருடங்கள் ஆயிடுச்சு, ஆனாலும் உணர்வில்லை. கொஞ்ச நாள் மாத்திரம் திருச்சபைக்கு ஆவலாய் வர்றோம், ஆராதனைக்கு கீழ்படுகிறோம். சில நெருக்கங்கள் பாடுகள் என்று சொன்னால் ஆண்டவர் விட்டு வெகு தூரம் விலகி போயிடுறோம். அப்பா இப்ப நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டிருக்கிற தானியேலை போல ஒரு குற்றமும் அவனிடத்துல காணப்படல. முகாந்தாரத்தை தேடிய ஒன்னையும் காணப்படல. அவன் உண்மையுள்ளவனா இருந்தான். அவன் விசேஷித்த ஆவியுடையவனா இருந்தான். அப்படிப்பட்டதான விசேஷித்த ஆவிய கர்த்தர் இப்ப ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னாக்கா, ஒரு நோவாவின் காலத்துல 100 பிரசங்கங்களுக்கு 100 வருடங்கள் சத்தியங்களை கேட்டு அந்த ஜனங்கள் உணராதவர்களா இருந்தார்கள். சொல்லப்பட்ட பிரகாரமே ஜலப்பிரயாயம் வந்தது மாத்திரமல்ல, பேழைக்குள்ள ஒரு சிலர் அவனுடைய குடும்பம் மாத்திரம் தான் 8 பேர் பாதுகாக்கப்பட்டார்கள். மற்றவங்களை கைவிடப்பட்டார்கள். பேழைக்குள்ள ஜனம் வந்து அழைத்து போட்டது, கதவுகள் அழைக்கப்பட்டது. ஒருவேளை நீங்க கேட்கக்கூடிய இந்த சத்தியத்தை நிமித்தம் ஒரு ராஜ்யத்தின் புத்தர் பரலோகத்திலிருந்து ஒரு நாள் இறங்கி வருவார். சொன்னது போலவே ஒரு நாள் கர்த்தருடைய வருகை சமீபமாய் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் கர்த்தருடைய வருகை வருமானால் கதவுகள் அடைக்கப்பட்டுவிடும். நீங்க உணர்வுகளாய் கற்பனையில் போடப்பட்டிருக்கிற விதையா, விதைக்கப்பட்டிருக்கிற விதையா இருப்பீங்கன்னு சொன்னா கதவுகள் அடைக்கப்பட்டு விடும்.
நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டிருக்கிற விதை வசனத்தை கேட்டா அது உணரும், அது கீழ்ப்படியும், சபைக்கு கீழ்ப்படியும், ஊழியக்காரனை கீழ்ப்படியும், ஊழியங்களை முறுமுறுக்காது, சகோதர அன்பை குறிச்சு முறுமுறுக்காது, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் அப்படியா கோல் சொல்லாது. அது நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டிருக்கிற விதை. ஒருவேளை நான் எப்படிப்பட்ட இருதயத்தில் இருக்கிறேன்னு சொல்லி தெரியல ஆண்டவரே. தானியேல் 85 வயதுல அந்த காரியத்தை செஞ்சான். 85 வயதுல. வாலிப தம்பி தங்கச்சி, என்ன ஒன்றும் முடியாதுண்ணா, அவ்வளவுதான், ரொம்ப தூரம் போயிட்டேன், எல்லாம் முடியாது. 85 வயதிலும் அவன் முழங்கால் படியிட்டு முன் செய்த வந்தபடியே விடாமல் தேவனை ஆராதிப்பேன் என்று சொன்னார். உங்களுடைய வயது இப்போ அப்படி ஒன்று தானியேல் போல 85 வயதெல்லாம் ஆகல. நீங்கள் முழங்கால் படியிடாதது நல்ல நிலத்துல நீங்க விதைக்கப்படாததுக்கு ஒரு அறிகுறி. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணாதது நீங்க என்ன பண்ணீங்க, கற்பாறையில விதைக்கப்பட்டிருக்கிற விதை. அப்ப கீழ்படி இல்லையா, நீங்க தான் முள்ள இடங்களில் விதைக்கப்பட்டிருக்கிற விதை. இப்ப கேட்டும் கண்டும் இருக்கிறீங்க. இப்ப ஒப்பு கொடுக்கலாம். முழங்கால் படியிட்டப்பா நான் ஒப்பு கொடுக்கிறான்னு வரேன். ஒருவேளை நான் வழியருகே விதைக்கப்பட்டிருக்கிற விதையை போல என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு நாளா இருந்திருக்கும். கற்பாறையில் மேல விதைக்கப்பட்டிருக்கிற விதை போல என்னுடைய வாழ்க்கை இருந்திருக்காண்டு. முள்ள இடங்களில் விதைக்கப்பட்டிருக்கிற விதை என்னுடைய குடும்பத்தை குறிச்சு ஒரு பாரம். அதனால நான் அம்மா விட்டு பின்பாடி போயிட்டேன். நான் வாங்கி வச்சிருக்கிற அந்த கடன் பாரத்தை குறிச்சு ஒரு பாரம். அதன் நிமித்தம் நான் என்ன பண்ணிட்டேன், அம்மா விட்டு தூரமா போயிட்டாண்டு. நான் தானியேலை போல ஒப்பு கொடுக்கிறாண்டு. தானியேல் எப்படி முன் செய்து வந்தபடியோ செய்தானோ அதை போல என்ன பயன்படுத்துங்க. சிங்கத்தின் வாய்க்கும் நீ தப்பு வைக்கிற ஆண்டவர் அல்லவா, அப்படிப்பட்டதான அபிஷேகத்தை எனக்குள்ள நீங்க வையுங்கன்னு சொல்லி நல்லா வாய்களை திறந்து, அப்பா அப்பா நான் நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டிருக்கிற விதையாய் மாறணும் ஆண்டவரே. உமக்காய் 10, 100, 60, 30 பலன் கொடுக்கிற ஒரு வாழ்க்கையா நான் மாறணும்ப்பா. நான் ஒப்பு கொடுக்கிறேன். உலக ஐஸ்வர்யம் என்ன இழுக்குமானா இப்பொழுது அதிலிருந்து விடுவையும் ஆண்டவரே. உலக கவலை என்ன நெருக்குமானா அதிலிருந்து விடுவையும் ஆண்டவரே. நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி அப்பா ஒரு விஷயா கண் நோக்கி பாருங்க ஆண்டவரே. நான் வரையறுக்க விதைக்கப்பட்டிருக்கிற விதையா போயிருக்கூடாது ஆண்டவரே. நோவா காலத்தில் உண்டான ஜலப்பிரயாகம் போல வேலைக்குள்ள பிரவேசிக்க முடியாதபடி கதவுகள் அடைக்கப்பட்டு கைவிடப்பட்டு போயிருக்கூடாதப்பா. அவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கணும்பா. ஒரு விசையாய் கை நோக்கி பாருங்க ஆண்டவரே. இந்த ஏழை கூப்பிட்டா கர்த்தர் கேட்டு அவனுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. வேண்டிக் கொள்ளுக்கு முதமே தாவீது தன் தவறை உணர்ந்து மனங்கசந்த அழுதான். தாவீதனுடைய சிந்தனையில் ஒரு பாவம் அவனை மீண்டு விடாதபடி ராஜாவா இருந்த தாவீது பச்சேபேலுடைய பாவத்தில் சிக்கினான். பாவத்தினுடைய விளைவு அவனுடைய மகனை ஆண்டவர் அடிச்செடுத்தார். அல்லேலூயா. ஒருவேளை உலக ஐஸ்வர்யம் உலக இச்சை உன்னை இழுத்து கொண்டு போகுமானா அது என்னவென்னு உன்னிடத்தில் இருந்ததை பறித்து கொண்டுதான் போகும். ஒரு நாள் பிறப்பு இன்பம் என்று சொல்லி எத்தனையோ நாட்கள் ஆராதனையை மறந்து உலக ஐஸ்வர்யங்களுக்காக உலக சிற்றின்பங்களுக்காக அந்த வாலிபனம் போல அநேக நாட்கள் ஆராதனை மறந்து வேலைக்கு போன நாள் இருக்குது. அப்பா இப்ப நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒருவேளை நான் உங்க மறந்து நான் வேலை ஸ்தலங்களுக்கு போகும்போது உடைய வருகை வந்துருச்சுன்னா நான் கதவு அடைக்கப்பட்டு கைவிடப்பட்டோன்னு ஆயிரம் ஆண்டவரே. நான் ரட்சிக்கப்பட்டு 40 ஆண்டுகள் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, என் பிள்ளைகள் எப்படியா ஆச்சு, எல்லாமே வளர்ந்துச்சு. ரட்சிப்புக்குள்ள இருந்ததுக்கு அர்த்தம் இல்ல. உண்மை விட்டு பின்வாங்கி போயிட்டுன்னு சொன்னாக்கா கதவுகள் அடைக்கப்பட்டு விட ஆண்டவரே. நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டவனா இருக்கணும் ஆண்டவரே. பவுல் சொன்னது போல பசியோ பட்டினியோ நாசமோசமோ எதுவாயானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரித்தெடுக்க மாட்டாது என்று சொல்லி நல்ல காரங்களை தட்டி அப்பா விட்டு ஒப்பு கொடுங்க. மங்க வந்தாலும் பசி வந்தாலும் பசியோ பட்டினியோ நாசமோசமோ எந்த சக்தியானாலும் அப்பாவுடைய அப்பா விட்டு அப்பாவுடைய அன்பை விட்டு ஒப்பு விட்டு என்னை பிரிக்க ஒப்பு கொடுக்கலாம். அப்பா கிட்ட அப்படி காட்சி மண்டாடுவோம். நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டிருக்கிறதான விதை 10, 30, 40
பலன் கொடுக்கிறதான ஒரு வாழ்க்கை. என்றிலிருந்து நான் விடாம ஆராதனைக்கு வருவப்பா. என்றையிலிருந்து நான் விடாம வெள்ளிக்கிழமை ஜபங்களை நான் அனுசரிப்பேன். என்றையிலிருந்து சகோதர சிநேகத்தை நான் என்னில பெருக்கிக்குவேன். யார் இடத்துல அன்பு செலுத்தினா என்ன, செலுத்தாட்டி போனா என்ன, நான் உண்மையுள்ள அப்படியா நல்ல விதத்துல விதைக்கப்பட்டிருக்கிறதான நிலம் ஆகிய இருதயம், என்னுடைய இருதயம். யார் எப்படி போனா என்ன ஆண்டவரே, உமக்குள்ள உம்முடைய சாயலா என்ன படைச்சிருக்கிறீங்க, உமக்குள்ள இருக்கிறதான உண்மையான வாழ்க்கையை எனக்குள்ள நான் எதிர்பார்க்கிறேன். நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, நான் உண்மையா இருக்கிறேன். ஆராதனையில உண்மை, ஊழியருக்கு உண்மை, தேர்ந்தெடுக்கப்பட்ட சபைக்கு உண்மையா, விசுவாசி மக்களுக்கு உண்மையா நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி கண்கள் மூடி அர்ப்பணிப்போடு உணர்வில்லாத வழியருகே விதைக்கப்பட்டவன், உணர்வில்லாத இருதயம் உள்ளவன், கற்பாரின் மேல் விதைக்கப்பட்டவன், கொஞ்ச நாள் மாத்திரம் நிலைத்திருக்கிறவன், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டிருக்கிறவன், உலக ஐஸ்வர்யத்தினால சிற்றின்பனால விழுந்து போகிறதான ஒரு வாழ்க்கை. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறதான் நீங்களும் நானும் 10, 100 அளவதுமாய் பலன் கொடுக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல விதியுள்ள பிள்ளைகளாக வளர தேவனை கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. அவன் கேட்ட சத்தியங்களை இந்த காதில் வாங்கி விடாதபடி இறைவன் பழைய எழுதி எப்படியாயினும்னு சொந்தமாவதாக அவர்கள் வாழ்க்கை வளரணுமே, செபிக்கணுமே, அக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சமுதாயத்திலே சிறப்பான வாழ்க்கை வாழும் சொல்லி அப்படியாய் சொந்தாவது அர்ப்பணிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாரும் எழுதிட்டு கர்த்தருக்கென்று நாம் காணிகளை படைப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.